சரணம் சரணம் கணேசா. உலகெங்கும் வாழும் எனதருமை நேயர்களே, என் நெஞ்சம் நிறைந்த அன்பர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உங்க வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாம் வல்ல பரம்பொருளுடைய அனுக்கிரகத்தினாலே நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், பூரண மனநிம்மதியோடு நீங்க எல்லாரும் வாழ்வாங்க வாழணும். அதற்காக இந்த இறைவனை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நீங்க நல்லா இருக்கணும்னு உங்களை ஆசீர்வாதம் பண்றேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் ப்ரொஃபசர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன். இது நம்முடைய வார ராசி பலன்கள் நிகழ்ச்சி. இந்த வாரத்துல என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்கு, நாம எப்படி நடந்துக்கிட்டா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பத்திலாம் நம்ம பார்க்க போறோம். நீங்க வழிபட வேண்டிய சாமி என்ன அப்படிங்கறத சொல்ல போறேன். அது இந்த வாரம் முழுக்கவே உங்களுக்கு ரொம்ப பெரிய துணையா இருக்கும். இந்த நாள்ல பாருங்க, இந்த வாரத்துல நம்ம ஆகஸ்ட் மாசம் 5ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதி வரையிலான ஒரு வார காலத்துக்கான பலன்களை பார்க்க போறோம். சந்திர பகவான் இந்த வாரம் ஆயில்ய நட்சத்திரத்துல ஆரம்பிக்கிறாரு, சுவாதி நட்சத்திரம் வரைக்கும் பயணம் பண்றாருங்க. இந்த வாரத்துல என்ன விசேஷம் கேட்டீங்கன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு நாள் ஆடி பூரம். 7ஆம் தேதி ஆடி பூரம். இந்த ஆடி பூரம் அன்னைக்கு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, கண்ணாடி வளையல்கள் நிறைய வாங்கிக்கிட்டு அம்மனுக்கு அலங்காரம் பண்றது பெரிய விஷயம். அந்த கண்ணாடி வளையல்களை கோயிலுக்கு வரக்கூடிய பெண்களுக்கு கொடுக்கணும். நம்ம வீடுகளில் திருமணத்துக்கு பருவத்துக்கு வந்த பெண்கள் இருக்காங்க, ஆணோ பெண்ணோ வச்சுக்கிடுங்க, அவளுக்கு கல்யாணம் கூடி வரல, கல்யாண தடை இருக்கு, இல்ல நம்ம வீட்டு பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேங்கிறாங்க, அப்படிலாம் ஒரு குழப்பம் நிற்கிறது வச்சுக்கிடுங்க. கல்யாணம் நல்லபடியா கூட நம்ம என்ன செய்யலாம்? ஆடிப்பூரம் அன்னைக்கு அம்மனுக்கு கண்ணாடி வளையல் அணிவீங்க, பெண்களுக்கு கண்ணாடி வளையல்கள் தானமா கொடுங்க, அதுதான் நல்ல பலனை தரும். ஆடிப்பூரம் 7ஆம் தேதி வருது. அதே மாதிரி 8ஆம் தேதி விநாயகருக்கு விரதம் இருக்க அற்புதமான நாள். நம்ம குடும்பத்துல நல்லது நடக்கணும்னு வச்சுக்கிடுங்க. சதுர்த்தி அன்னைக்கு விரதம் இருந்து விநாயகரை கும்பிடணும். 8ஆம் தேதி சதுர்த்தி விரதம். அன்னைக்கு விரதம் இருந்து பிள்ளையாரை கும்பிட்டுருங்க. சில பேர் கேட்குறாங்க, சார் ஜாதகத்துல நாகதோஷம் சொல்றாங்களே, நாங்க என்ன பண்றது? என்ன பண்ணாலும் அது தீரலையேங்கிறாங்க. 9ஆம் தேதி கருட பஞ்சமி, நாக பஞ்சமி அன்னைக்கு ரெண்டுமே வருது. அன்னைக்கு பாருங்க, அன்னைக்கு போய் கோயில்ல இருக்கக்கூடிய நாக தெய்வங்களை வழிபடுங்க, கருடனுக்கு வழிபாடு செய்யுங்க. உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நாகதோஷம் எல்லாம் விலகி போயிடும், நன்மைகள் நிறைய நடக்கும். என்ன பெரிய உடம்பு கஷ்டம் இருந்தாலும் கருட பஞ்சமியில வழிபட்டீங்கன்னா உடல் நல பிரச்சனைகள் எல்லாம், உடம்பு கோளாறெல்லாம் நிவர்த்தி ஆகும், நிறைய நன்மைகள் நடக்கும். சிலருக்கு ஆபீஸ்ல பிரச்சனையாவே இருந்துகிட்டு இருக்கும் பாருங்க, அவங்க நாகபஞ்சமி கருட பஞ்சமி எல்லாம் போய் கும்பிடலாம், சாமியை கும்பிட்டா நல்லது நடக்கும். சரிங்களா? எனதருமை மேஷராசி அன்பர்களே, மேஷராசிக்காரங்களுக்கு செவ்வாய் தாங்க முக்கியமா கும்பிட வேண்டிய தெய்வம் செவ்வாய். ஏன்னா நம்ம ராசிக்கு நாதன் செவ்வாய் தான். அந்த செவ்வாய் நல்லா இருந்துருச்சுன்னா நம்ம வாழ்க்கை சூப்பரா இருக்கு. இப்ப பாருங்க, செவ்வாயும் குருவும் கூடி நம்மளுடைய தனஸ்தானத்துல உட்கார்ந்துருக்கு. அப்ப என்ன ஆகும்னா, நல்ல காசு பணம் வரும், நம்ம எதிர்பார்க்கிற பண வரவு வரும். குடும்பத்தை நடத்துறதுக்கு நல்ல பண வரவு வரும். வீட்டில் பிள்ளைகளுக்கு கல்யாணம் வச்சிருப்போம், பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருப்போம், நல்ல காசு பணம் வந்தா தானங்க முடியும்போம். அந்த காசு பணம் எல்லாம் வர்றதுக்கு இப்போ யோகம் உண்டு. இன்னொரு விஷயம், இப்போ உங்களுக்கு மேஷராசிக்காரங்களுக்கு வரன் பார்க்குறாங்க, அது அமையுதுன்னா நல்ல வசதியான வரனாவும் அமைஞ்சிடும். கூடுதலா நல்ல ஒரு மதிப்பான வரன், கெத்தான வரன் அமையும். அந்த யோகம் இப்போ கூடி வருது. வேலை விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சனி வக்கரமா இருக்கக்கூடிய நேரத்துல வேலை பார்க்குற இடத்துல பொறுமையா போய்கிட்டே இருந்தோம்னா நமக்கு நல்லதுங்க. சிலருக்கு ஆபீஸ்ல கிடைக்க வேண்டிய ப்ரமோஷனை யாராவது தடுத்துட்டு போயிடுவாங்க, அதெல்லாம் இருக்கு, நான் இல்லைன்னு மறுக்கலை. அப்படி இருக்கிறவங்க நாக பஞ்சமி கருட பஞ்சமியில போய் கோயிலில் சாமியை கும்பிடுங்க, உங்களுக்குள்ள சிக்கல் எல்லாம் விலகும். உங்களுக்கு 6ஆம் இடத்துல கேது உட்கார்ந்துருக்கு பாருங்க, ஏதோ ஒன்று அடிவயிறு தொந்தரவு இருந்துகிட்டு இருக்கும். அதனால இந்த அடிவயிறு தொந்தரவு அப்படிங்கிறதுக்கு, உடல் நலம் நல்லா இருக்கிறதுக்கு பிள்ளையாரை கும்பிட்டுக்கிறது ரொம்ப நல்ல பலனை தரும். நிறைய பேருக்கு இப்ப காதல் மலரும். இந்த வாரத்துல காதல் உறவுகள் மலரும்.
காதல் கல்யாணமா மாறும். அந்த யோகமெல்லாம் இப்ப கூடி வருது. அப்போ மேஷராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல காசு பணம் வரக்கூடிய நேரம் தான். 4ஆம் இடத்துல சூரியனும் புதனும் கூடி இருக்கு பாருங்க. இந்த வாரத்தில் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, பிஸ்னஸ் உள்ளூரில் பிஸ்னஸ் பண்ணி ரொம்ப நல்லா இருப்பீங்க. படிக்கிற மாணவர்கள் 10th +1 +2 படிக்கிறாங்க, இவங்களுக்கெல்லாம் நல்ல வளர்ச்சி இருக்கும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிற மாணவர்களுக்கும் நல்ல முன்னேற்றம் உண்டு. காமர்ஸ் படிக்கிற மாணவர்களுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கும். இதெல்லாம் ஒரு யோகமான ஒரு அமைப்புங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் எல்லாம் பெருகணும் அப்படின்னா இந்த நாள்ல கருமாரி அம்மனை இந்த வாரத்துல வழிபடணும். கருமாரியம்மன் வழிபாடுங்கிறது எப்படிப்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் நீக்கிடும். அதை செய்யுங்க, ரொம்ப நன்மைகள் நடக்கும். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசிக்காரங்களுக்கு சுக்கிர பகவானை பார்த்தீங்கன்னா 4வது ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்காரு. உங்க ராசிக்கு 4வது ஸ்தானம், காலபுருஷனுக்கு பஞ்சமஸ்தானம்ங்கிறாங்க. அப்போ இப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா, ஒரு புது தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைப்பீங்க. உங்க உள்ளூர்ல கூட ஆரம்பிப்பீங்க. அந்த தொழில் முயற்சி வெற்றி பெறும். மனைவியை சந்தோஷமா வச்சுக்கிட்டீங்கன்னா இறைவனுடைய அருள் கிடைக்கும். எப்படி பாருங்க, இந்த வாரம் உங்க குடும்பத்துல மனைவியுடைய தேவைகளை நிறைவேற்றுறீங்க, மனைவியை சந்தோஷமா வச்சுக்கிட்டீங்க, இறை அருள் கிடைக்கும். அதே மாதிரி மகளுக்கு வரன் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா நம்ம வரன் கூடி வரும். ரிஷபராசிக்காரங்களுக்கு குடும்பத்தில் இப்ப வரன் கூடி வரக்கூடிய அமைப்பு இப்ப இருக்கு. அதே நேரத்தில் ஒரு பதவி ஒன்று, ஒரு வேலை ஒன்று கிடைக்கிறதுல சில பிரச்சனை. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவியை யாராவது தட்டி பறிச்சுக்கிட்டு போற அமைப்பும் இப்ப இருக்கு. பொழுதுபோக்கு விஷயத்துல போறீங்க, ஒரு ஜாலியான விஷயம், வீக்கெண்டு மற்ற இடங்களுக்கு ஜாலியான இடங்களுக்கு போகலாம் போறீங்க. உங்க பாதுகாப்பு நீங்க அதிகப்படுத்திக்கிடணும். அது செய்துக்கிட்டீங்கன்னா போறோம், நல்லபடியா இருப்பீங்க. பிள்ளைகள், உங்க மகன் மகள் இவங்க பாதுகாப்பை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிடணும். ராசியில குரு பகவான் இருக்காருங்கிறது அது திக்பலம். அப்போ உங்களுக்கு ரொம்ப விசேஷம். அது ராசியில குரு இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறது மிகுந்த முன்னேற்றம் கொடுக்கும், காசு பணத்தை நல்லா கொடுக்கும். உங்க பிள்ளைங்க வாழ்க்கை இருக்கு பாருங்க, அவங்களுக்கு நல்ல வேலை கிடைச்சி ஒரு பொசிஷனுக்கு வர துவங்குவாங்க. வியாபாரிகளுக்கு எல்லாம் நல்லா இருக்குங்க நாடு. பேச்சு சாமர்த்தியத்தில் ஜெயிச்சிட்டு வருவீங்க. எழுத்தாளர்கள், பேச்சாளர்கள் இவங்களுக்கு எல்லாம் நல்ல யோகம் இருக்கு. பயணங்களுக்கு உரிய வாரம். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் சமயபுரம் மாரியம்மன். சமயபுரம் மாரியம்மனை கும்பிட கும்பிட நல்லா இருப்பீங்க. மிதுன ராசி என்பர்களே, மிதுன ராசிக்காரங்களுக்கு ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய புதன் பகவான் தனஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்காரு. இந்த வாரம் முழுக்க எப்படி இருப்பீங்க தெரியுமா? உங்க குடும்பம் தாங்க உங்களுக்கு முக்கியம் இருப்பீங்க. என் குடும்பம் தாங்க முக்கியம், என் மகளுக்காக நான் முன்னேற்றணும், என் மகனை தாங்க முன்னேற்றணும், என் மனைவி என்ன சொல்லுதோ அதை கேட்டுதாங்க நடப்பேன் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. அந்த புதன் 2ஆம் இடத்துல போய் உட்கார்ந்தது என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, பிசினஸ் பண்ணி பிசினஸ்ல நல்லா சம்பாதிச்சிடணுங்கிற முடிவோட தான் இந்த வாரம் இறங்க போறீங்க. காசு பணம் சம்பாதிக்கிறது என் நோக்கங்க, நான் என்னன்னாலும் அதுக்கு உழைக்க தயார் அப்படின்னு உழைப்பீங்க. பணத்தை நோக்கி நீங்கள் செல்லக்கூடிய ஒரு வாரம் அப்படின்னு வச்சுக்கலாம். உங்க பேச்சுல ஒரு சாமர்த்தியம் இருக்கும், ஆளுக்கு தகுந்தாப்புல பேசிக்கிடக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். எப்படிப்பட்ட சூழ்நிலையமும் அழகா ரம்மியமா ஆக்கிடுவீங்க. ஒரு கோபமான சூழ்நிலையை கூட நீங்க சூப்பரா மாத்தி விட்டுருவீங்க. ஆனா இந்த குரு 12ல உட்கார்றாரு பாருங்க, அது ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். 2வது ஸ்தானத்துல சூரியன் புதன் சேர்ந்துட்டாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, குடும்பத்துல ஒரு ஒரு கருத்து மாறுபாடு நிக்குது. புருஷ முண்டாட்டிகளில கூட ஒரு கருத்து மாறுபாடு தெரியுது. அதை கொஞ்சம் பெருசுபடுத்திக்கிடாம இருக்கணும். ஒரு சின்ன சின்ன விவாதங்கள் வரும்போது அதை விட்டு கொடுத்து போறதுங்கிறது இப்போ உங்களுக்கு ரொம்ப நல்லது. பெருசாகிக்கிட வேண்டாம். பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் நீங்க முயற்சிக்கிற காரியமெல்லாம் வெற்றி பெறும். சிலருக்கு கல்யாணம் சம்பந்தப்பட்ட நல்ல செய்தி கூடி வந்துடும். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு பாருங்களேன், ஸ்கூல் கோயிங் சில்ட்ரனுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு வாரம் தான். ஆனால் நெஞ்சு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ, இன்னைக்கு இந்த காலத்தில் கேஸ்ட்ரிக் ட்ரபிளோ இதெல்லாம் கூட கொஞ்சம் கொடுக்கும் மிதுன ராசிக்காரங்களுக்கு.
உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்க பின்பற்ற வேண்டிய தெய்வம், வழிபட வேண்டிய தெய்வம் காஞ்சி காமாட்சி. அவளை வழிபடுங்க. இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். கடகராசி அன்பர்களே, கடகராசிக்காரங்களுக்கு இந்த சந்திரனுடைய பயணம் பாருங்க, உங்க ராசியில தான் தொடங்குது. உங்க சுகஸ்தானம் வரைக்கும் சந்திரன் பயணம் பண்றார். அப்போ உங்க ராசியில இருக்கக்கூடிய கிரகம் என்னன்னு பாருங்க, சூரியனும் புதனும் உங்க ராசியில தான் இருக்காங்க. குடும்பத்துல சில குழப்பங்கள் இந்த வாரம் இருந்துகிட்டு இருக்கும். குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அப்படியே அனுசரிச்சு போயிடணும். 2 கூடிய சூரியன் ராசியில உட்கார்ந்தார். அப்ப குடும்ப வாழ்க்கையில எந்த பேதமையும் கூடாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரிச்சு போய்க்கிடணும். ஒரு வேலை சம்பந்தமா முடிவெடுக்கிறீங்க, ஒரு குழப்பத்திலேயே உட்கார்ந்துருக்கீங்க, தைரியமா துணிஞ்சு நீங்க முடிவெடுக்கலாம். நல்ல வெற்றிகள் கிடைக்கும். இந்த வேலையில ஜாயின் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற குழப்பமெல்லாம் உங்களுக்குள்ள கடகராசிக்காரர்களுக்கு நின்றுகிட்டு இருக்கு. அது இல்லாம வேலையை ஜாயின் பண்ணி அடுத்த கட்ட முன்னேற்றத்தை நோக்கி நீங்க போகணும். பொருளாதாரம் நல்ல ஒரு உயர்வா இருக்கும். மூத்த சகோதரன் அவரு உங்களுக்கு பக்க பலமா இருப்பாருங்க. அவருக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் அவர் வாழ்க்கையில ஏற்பட போகுது. குடும்ப வாழ்க்கையில மனைவி சொல்ல கேட்டு நடக்கணும். இப்போ 2ல சுக்கிரன் இருக்கு பாருங்க, மனைவி சொல்ல கேட்டு நடங்க, நல்ல வருமானம் வரும். மகாலட்சுமியுடைய அருள் இருக்கு. இந்த வாரம் டெய்லியே நீங்க மகாலட்சுமியை கும்பிடலாம். உங்க வீட்டிலேயே மகாலட்சுமி தாயாருடைய படத்தை வச்சு பசும் நெய் தீபம் ஏத்தி ஓம் மகாலட்சுமியே நமகான்னு சொல்லி பாருங்க. ஓம் திருமகளே போட்டின்னு அழகு தமிழ்ல சொல்லுங்க. நல்ல செல்வ செழிப்பு உருவாகும். கலைத்துறையை சேர்ந்தவங்க உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கூடி வரும். அந்த சான்ஸை பயன்படுத்திக்கிடுங்க. 3ஆம் இடத்துல கேது உட்கார்ந்துருக்காருங்கும் போது உள் மனசுல ஏதோ சில குழப்பம் ஓடிக்கிட்டு இருக்கு. வாழ்க்கையில சில நேரம் குழப்பம் இருக்கும், சில நேரம் சந்தோஷம் இருக்கும். உண்மைதானே? பொறுமையா போய்கிடணும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வருமானம் வருதா, சந்தோஷப்படுங்க. பிசினஸ்லயும் ஒரு நெருக்கடி இருந்தாலும் நீங்க அழகா பிசினஸ் பண்ணுவீங்க, நல்லா முன்னேறி வருவீங்க. அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க பின்பற்ற வேண்டிய தெய்வம் ராஜராஜேஸ்வரி. ராஜராஜேஸ்வரி வழிபாடு எல்லா நன்மைகளும் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசிக்காரங்களுக்கு ஏராளமான நன்மைகள் இப்ப காத்துக்கிட்டு இருக்கு. சந்திரன் 12வது ராசி, உங்க ராசி 2வது ஸ்தானம் 3வது ஸ்தானம் இதெல்லாம் பயணம் செய்ய போறார். சில பேருக்கு பாருங்க நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும்னு தோணும். இப்போ இந்த வாரத்தை நிறைய பேர் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகப்படுத்துவீங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகப்படுத்துவீங்க. அப்படி ஒரு எண்ணம் சிம்மராசிக்காரங்களுக்கு இப்ப நிறைய இன்வெஸ்ட் பண்ணணுங்கிற எண்ணம் ஓடிக்கிட்டு இருக்கும். ராசிநாதன் சூரியன் 12ல உட்கார்ந்தாரு. சிலருக்கு இடமாற்றம் அமையும், ஊர் மாற்றம் அமையும். பிறந்த ஊரை விட்டுட்டு வெளியூருக்கு பயணம் செய்வீங்க, அதெல்லாம் உண்டு. வெளிநாடு யோகமும் பலருக்கு கூடி வருது. ஆனா இந்த சூரியன் சுக்கிரனுடைய பரிவர்த்தனை இருக்கு பாருங்க. சூரியன் சுக்கிரனும் அமைஞ்சிருக்காங்க பாருங்க, பரிவர்த்தனை இருக்கக்கூடாது. ஆனா இந்த சூரியன் சுக்கிரனுடைய அமைப்பு அதாவது எப்படி இருக்கு பாருங்க. 12ல சூரியன், ராசியில சுக்கிரன். இது சிலருக்கு கொஞ்சம் மூச்சுக்குழாய் சம்பந்தப்பட்ட அலர்ஜியோ, சிலருக்கு சைனஸ் ட்ரபிள், சளி தொந்தரவு இப்ப கொடுக்கலாம். தும்மல், இந்த தொந்தரவுகள் கொஞ்சம் இருக்கலாம். உடல் நலத்தை கொஞ்சம் பார்க்கணும். இப்போ உங்களுக்கு பாருங்க 2வது இடத்துல கேது உட்கார்ந்துருக்காரு. அப்ப கேது உட்கார்ந்துருக்காருன்னா குடும்ப வாழ்க்கையில பொறுமை தேவை. அனாவசிய வார்த்தைகளை பேச வேண்டாம். கோபத்துல ஒரு வார்த்தையை தெறிக்க விட்டுவிட்டு அப்புறம் உட்காந்து தவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த வார்த்தையை சொல்லியிருக்க வேண்டாமோ, பொறுமையா இருந்திருக்கலாமோன்னு நினைக்கிறீங்க. ஆனா வார்த்தையை கொட்டிட்டீங்கல்ல, அள்ள முடியாதுல்ல. அது ஒரு கவனமா இருக்கு. வெளிநாட்டு வேலை வாய்ப்பு வேணுங்கிறவங்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைக்கும். சில பேர் இளம் தம்பதிகள் இப்ப மனைவியை போய் வெளியூர்ல மனைவி இருக்காங்கன்னா போய் சந்திச்சுட்டு வருவீங்க. அந்த மகிழ்ச்சியெல்லாம் இப்ப உண்டு. வேலை பார்க்குற இடத்துல உங்க வருமானம் கூடும், உங்க மதிப்பு மரியாதையும் கூடும். இது நல்லா இருக்கு. பெண்களை பொறுத்த வரைக்கும் மிகுந்த மகிழ்ச்சியான வாரம்னு தெரியுது. உங்க முயற்சிக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு வெற்றி அடைய போகுது. என்ன முயற்சி பண்றீங்களோ வெற்றி அடைய போகுது. உங்களுக்கு பெண்களுக்கு, சிம்மராசி பெண்களுக்கு இப்ப பயணங்கள் உண்டு. பெண் தெய்வ வழிபாடு பெரிய வெற்றியை கொடுக்கும். பெண்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும்.
ஆபரணங்கள் வாங்கக்கூடிய, நகை வாங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. டிரைவிங் பழகக்கூடிய ஒரு அமைப்பு இப்போ இருக்கு. நல்லா இருப்பீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அகிலாண்டேஸ்வரி. அகிலாண்டேஸ்வரியை வழிபடுங்க, எல்லா நன்மைகளும் கூடி வரும். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்காரங்களுக்கு மிகுந்த முக்கியமான சாமி என்னன்னு கேட்டீங்கன்னா புதன் கிரகம் தான். அந்த புதன் எங்க உட்கார்ந்துருக்கிறாரு? லாபத்துல இருக்காரு. அப்போ பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா பெரிய லாபத்தை இப்ப காண போறீங்க. நேற்று வரைக்கும் பிரச்சனையா இருந்த பிசினஸ் இப்ப லாபமா இருக்கும். ஒரு பினான்சியல் அசிஸ்டன்ஸ் கிடைக்கும். ஏற்கனவே ஒரு பிசினஸ் பார்ட்னரை வச்சு பிசினஸ் பண்றீங்க, இன்னொரு பார்ட்னர் கிடைச்சா பரவாயில்லன்னு நினைக்கிறீங்கன்னா இன்னொரு பார்ட்னர் இப்ப கிடைப்பாங்க. சிலருக்கு கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் இப்போ கிடைக்கும். சிலருக்கு கை வலி, தோள்பட்டை வலி போன்ற அந்த வலிகள் இருக்கும். சுக்கிர பகவான் உங்களுக்கு ஃபாரின் யோகத்தை உருவாக்கி கொடுப்பாரு பலருக்கு. இப்போ இது நல்லா இருக்கு. ஆனா திருமண வாழ்க்கையில மட்டும் கொஞ்சம் பொறுத்து தாங்க போக வேண்டியிருக்கு. சிலருக்கு விவாகரத்து பண்ணணுங்கிற எண்ணங்கள் இப்போ மனசுல தோணிக்கிட்டு இருக்கு. திருமண வாழ்க்கையில பொறுமையா போறது நல்லது. அதே மாதிரி வேலை பார்க்குற இடத்துல சிலருக்கு சில ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். வேறு வேலை தேடலாம் அப்படிங்கிற சிந்தனையும் கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போ கூடிக்கிட்டு இருக்கு. உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறப் போகிற ஒரு நல்ல வாரம். செவ்வாய் பகவான் குருவோடு இணைந்திருக்கிறார். அந்த குருவுடைய பார்வை உங்கள் மேலே இருக்கு. புதுசாக சொத்து வாங்குற யோகம், பூர்வீக சொத்து கிடைக்கக்கூடிய யோகம், அதெல்லாம் கன்னிராசிக்காரங்களுக்கு இருக்கு. மூத்த சகோதரருடைய சப்போர்ட் ரொம்ப நல்லா இருக்கு. நல்ல காசு பணம் பெருகும். சிலருக்கு திருமண வாழ்க்கை, வசதியான வாழ்க்கை இப்போ கைகூடும். நல்லா அமையுதுங்க. கன்னிராசிக்காரங்க எல்லா முயற்சிகளும் வெற்றி பெறக்கூடிய நல்ல நேரமாக அதை எடுத்துக்கிடலாம். இந்த வாரத்தில் உங்களுக்கு வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கணும், அதிர்ஷ்டங்கள் பெருகணும் அப்படின்னா நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் காந்திமதி அம்மன். நெல்லை காந்திமதி அம்மன், அவளை வழிபடுங்க, எல்லா நன்மைகளும் பெருகும். துலாம் ராசி என்பர்களே, துலா ராசிக்காரங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடத்துல சந்திரன், நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். 10ஆம் இடத்துல அமர போற சந்திரன் உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவார். ஆனா சிலருக்கு இந்த வேலையில ஜாயின் பண்ணலாமா, அந்த வேலையில ஜாயின் பண்ணலாமான்னு ஒரு குழப்பம் நின்றுகிட்டு இருக்கும். சிலருக்கு தனியார் துறைகளில் உயர் பதவி கிடைக்கும். அரசு துறையில வேலை கிடைக்கக்கூடிய யோகமும் பல துளாராசிக்காரங்களுக்கு இப்போ இருக்கு. மார்க்கெட்டிங் படித்தவங்களுக்கும் இப்போ வேலை வாய்ப்பு இருக்கும். சில பேர் இப்போ எம்பிஏ படிக்கணும் அப்படிங்கிற ஆசை ஒன்று வரும். காமர்ஸ் ஓரியன்ட் எஜுகேஷன் படிக்கிற ஆசை வரும். கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட படிப்புகள் படிப்பதற்கு எண்ணங்கள் பெருகும். ஸ்கின் ப்ராப்ளம் சிலருக்கு கொடுக்கும். துளாராசிக்காரங்க சிலருக்கு இப்போ ஸ்கின் ப்ராப்ளம் கொடுக்கும். கல்யாண விஷயம் ஃபிக்ஸ் ஆகுதுங்க. துளாராசிக்காரங்க பலருக்கு இப்போ கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகக்கூடிய அமைப்பு இருக்கு. ஏற்கனவே திருமணம் ஆனவர்களுக்கு 7க்குரிய செவ்வாய் 8ல் உட்கார்ந்துருக்காரு. அப்போ உங்கள் லைஃப் பார்ட்னருக்கு ஒரு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி காரணமாகவோ இல்லை வெளிநாடு போகிற காரணமாகவோ கூட உங்களை பிரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு சூழல் வரலாம். என்ன இருந்தாலும் கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் பொறுமையாக போய்க்கிட வேண்டிய ஒரு வாரம் தான் இந்த வாரம். அது சந்தேகம் இல்லை. பிஸ்னஸ் நல்லா இருக்கும்னு தெரிஞ்சு போச்சு. படிக்கிற மாணவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அப்படிங்கிற அமைப்பும் உண்டு. தைரியமா இருக்கு. வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 6ல் இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பையும் கொடுப்பாரு. வெறும் பெரிய அளவுக்கு உங்களை வேலையை தேட வைப்பாரு. நல்ல வேலை வாய்ப்பையும் கொடுப்பாரு. அப்போ இதெல்லாம் நல்ல வாரமா இருக்கு. நினைச்ச காரியமெல்லாம் வெற்றி பெற போறீங்க அப்படின்னு துளாராசிக்காரங்களுக்கு இருக்கு பாருங்க. மகிழ்ச்சியான நேரம் தான். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வடிவுடையம்மன். வடிவுடையம்மன் வழிபாடு எல்லா வெற்றியும் கொடுக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் உங்களை பார்க்கிறாரு, அதுவே விசேஷம் தான். விருச்சிக ராசிக்காரங்க வாழ்க்கையில முன்னேறணும்னா எப்பவுமே முருகனை கும்பிட்டுக்கிட்டே இருக்கணும். முருகப்பெருமான் வழிபாட்டினால வாழ்க்கையில பெரிய பெரிய வெற்றிகளை பெற்றவர்கள் பலர் விருச்சிக ராசிக்காரங்க.
விருச்சிக ராசிக்காரங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, ராசிக்கு அதிபதியான செவ்வாய் குருவோட சேர்ந்திருக்காரு பாருங்க. 7ஆம் இடத்துல இருந்து குரு உங்களை பார்க்கிறாரு பாருங்க. நல்ல செல்வ செழிப்பு இருக்கும். எதிர்பார்க்கிற வருமானம் வந்து சேரும். இந்த வருமானத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுவீங்க பாருங்க. அந்த வருமானம் வந்து சேரும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவங்களுடைய ஒரு வழிகாட்டுதல் இருக்கும். இந்த பாதையை கொஞ்சம் பார்த்து செய்ப்பா, இப்படி நடந்துக்கிட்டப்பா, நல்லா இருக்கும்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்டு நடந்துக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு நல்லது. மூத்த சகோதரன் ரொம்ப சப்போர்ட்டா இருக்க போறாரு. அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமா இருக்கு. பெண்களுக்கு சூப்பரா வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலை மாற்றமும் பலருக்கு இப்போ அமையும். கம்ப்யூட்டர் துறையில் பலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். பலருக்கு வேலை மாற்றம் அமையும். அதே நேரத்தில் அப்பாவுடைய உடல் நலத்தில் கூடுதல் கவனம் எடுக்க வேண்டிய ஒரு அவசியம் இப்போ உங்களுக்கு இருக்கு. அப்பாவுடைய ஹெல்த்து, மாமனாருடைய ஹெல்த்து, இதெல்லாம் கூட கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிடுங்க. உடல் நலம்ங்கிறது ஒரு பிரச்சனையாவே அப்பப்போ வந்துட்டு தான் போகும். விருச்சிக ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி நடக்குது பாருங்க, அது இருக்கத்தான் செய்யும். பட் எப்படி இருந்தாலும் விருச்சிக ராசிக்காரங்க திட்டமிட்டு செயல்படுவீங்க. பண விவகாரத்திலும் கவனமாக இருப்பீங்க. குடும்பத்து பெரியவங்களுடைய சப்போர்ட் இருக்கு. குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்கு. காதல் உறவுகள் மலருது. ரொம்ப நல்லா இருக்கு. நல்ல ஒரு வாரம். இந்த வாரத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் வள்ளி தெய்வ யானை. முருகனோட வள்ளி தெய்வ யானை இருப்பாங்க பாருங்க. வள்ளி தெய்வ யானை வழிபாடு உங்களுக்கு பெரிய வெற்றியை கொடுக்கும். தனுசு ராசி என்பர்களே, தனுசு ராசிக்காரங்களுக்கு சந்திரன் 8ஆம் இடத்திலேருந்து பயணத்தை ஆரம்பிக்கிறார். அப்ப வாரத்துடைய முதல் நாள் கொஞ்சம் அமைதியா இருந்துக்கலாம். மனசு இன்னைக்கு கொஞ்சம் குழம்பிக்கிட்டு தான் இருக்கும். அதாவது ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி மனசுல சில குழப்பங்கள் இருக்கும் தனுசு ராசிக்காரங்களுக்கு. அன்னைக்கு முக்கியமான முடிவு எடுக்க வேண்டாம், மறுநாளைக்கு முடிவு எடுத்துக்கிடலாம். அப்படி வச்சுக்கிடுங்க. மற்றபடி இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி தர்றவங்களுக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கூடி வருது. பெண்கள் நிறைய பேருக்கு ஃபாரின் யோகம் இப்போ கூடி வருது. வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ, அவங்க தனுசு ராசியை சேர்ந்தவங்க, உங்களுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகலைன்னு இப்போ கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும். அந்த அமைப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த இருக்கிற வேலையை விட்டுட்டு வேற வேலை மாறக்கூடிய அமைப்பும் இப்போ இருக்கு. அரசு துறையில பணியாற்றக்கூடியவர்களுக்கு சில சிக்கல்கள் இருக்கலாம், வேலை பழு இருக்கலாம், ஏதோ வகையான பிரஷர் இருக்கலாம். ஒரு பாதகாதிபதியோடு இணைந்து சூரிய பகவான் அட்டமத்தில் உட்கார்ந்துருக்காரு. அதனால வார துவக்க நாள் என்று அட்டமாதிபதியும் அங்கே உட்கார்ந்துருக்காரு. அதனால நீங்க உங்களுடைய செயல்பாடுகளில் கவனமா இருங்க. சிலர் ஏதாவது வம்பு வழக்குகளில் லஞ்ச லாவணியம் சம்பந்தப்பட்ட சிக்கல்களில் மாட்டிக்கொள்ளலாம். எச்சரிக்கையா இருங்க. உங்க மேல ஏதாவது மொட்டை பெட்டிஷன் போடப்படலாம். அதனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து கொள்வது என்பது நல்லது. குடும்பத்தில் அப்பாவுடைய உடல் நலத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிடணும். இந்த வாரம் பிஸ்னஸ் பண்றவங்க அளவா தாங்க இன்வெஸ்ட் பண்ணணும், அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. குடும்பத்து பெரியவங்க உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது. பெண்களுக்கு மிகுந்த யோகமான வாரம். நினைச்ச காரியமெல்லாம் வெற்றி பெறும். ஹையர் எஜுகேஷன் படிக்கிற யோகம் கூடி வரும். நிறைந்த நன்மைகள் கூடி வரக்கூடிய நல்லது ஒரு வாரமா இந்த வாரம் உங்களுக்கு இருக்கும். அதுல உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் லலிதாம்பிகை. லலிதாம்பிகை வழிபாடு எல்லா நன்மையும் தரும். மகர ராசி என்பர்களே, மகர ராசிக்காரங்களுக்கு பலருக்கு இந்த வாரத்துல என்ன சிறப்புன்னா, கல்யாணம் கூடி வருதுங்க. கல்யாண தடை இருந்த பல மகர ராசிக்காரங்களுக்கு பிரச்சனைகள் தீருது, கல்யாணம் கூடி வருது. அதுல 6 புதன் 8 சூரியன் 2 பேரும் சேர்ந்து 7ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காங்க. அப்போ புதுசா ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. நல்ல கடன் கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. கடன் கிடைக்குதுங்கிறதுக்காக நிறைய கடன் வாங்கிடக்கூடாது. ஏன் அப்படி சொல்றோம்னா, அட்டமாதிபதி சூரியனும் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காரு. கடன் கிடைக்கும். ஒரு கிரெடிட் கார்டு கடன் அடைக்கிறதுக்காக இன்னொரு கிரெடிட் கார்டுல மூலம் பணம் வாங்கி நீங்க கட்டுவீங்க. எப்படி உங்களுக்கு கடன் பெருகுமே தவிர கடன் குறையக்கூடிய அமைப்பு இல்லாமல் போயிருது. அதனால கடன் வாங்கும் போது கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கிடுங்க. அது சரியா அடைக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு பாருங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் விஷயத்துல கூடுதல் எச்சரிக்கை தேவை.
சில பேர் தேவையில்லாம இப்ப பணத்தை போடுவீங்க, கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அது மட்டும் செய்திடக்கூடாது. எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு ஷேர் மார்க்கெட்டா இருக்கட்டும், இல்ல எதுவா வேணா இருக்கட்டும்ங்க, கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அதை மட்டும் கவனமா இருங்க. அதுல இந்த குரு பகவான் வந்து செவ்வாயோட கூடி உங்களை பார்க்கிறாரு பாருங்க, அது ரொம்ப விசேஷம். நல்ல பணப்புழக்கம் அது இந்த வகையில் அவர் கொடுப்பாரு. நல்ல நல்ல ஆலோசனையை கொடுப்பாரு. ஆலோசனை செய்யணும். இப்போ நீங்க இந்த ஷேர் மார்க்கெட் விஷயம் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, அதுலேயே ஒரு அட்வைசர், ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரை வச்சுக்கிட்டு தான் நீங்க முடிவு எடுக்கணும். இந்த மகர கும்ப ராசிக்காரங்க பல பேர் அதுல வந்து கொஞ்சம் அவசரப்பட்டுறீங்க. என்ன அவசரம் வந்துடுதுன்னா, இப்போ உங்களுடைய எப்படி ஒரு முதலீடு பண்ணணுமோ ஒரு கணக்கு இருக்குல்ல. இப்போ உங்களுக்கு வயசு வந்து ஒரு 40 வயசுல நீங்க இருக்கீங்க. 40 வயசுல இருக்கீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம், உங்களுடைய வருமானத்துல நீங்க இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து 40% தான் நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். மற்றபடி மீதி 60% சேஃப்டியான இன்வெஸ்ட்மெண்ட்ல பண்ணணும். அதுதானே கணக்கு. அப்படி நீங்க பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. ஆனா என்ன பண்ணிடுவாங்க, ஒரு இந்த மாதிரி வேகமாக சம்பாதிக்கக்கூடிய வகைகள்ல அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணி சில பேர் மாட்டிக்கிறீங்க. இந்த காலகட்டம் அப்படி இருக்கு. அதனால இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய போது உங்க போர்ட்போலியோ மேனேஜ்மெண்ட்ல கொஞ்சம் கூடுதல் கவனமாக நீங்கள் இருக்கணும். இது ஒரு விஷயம். அளவுக்கு அதிகமாக இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம், கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். உங்களுக்கு அந்த ஒரு முறை என்ன கணக்கீடு உண்டோ அந்த கணக்கீடை ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ்ட வாங்கிட்டு நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. 9ல் கேது இருக்கார். இந்த கேது இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அப்பாவுடைய ஹெல்த்ல சில ப்ராப்ளங்கள் வருது. அப்பா வம்சத்தாருடைய உடல் நலத்திலே பாதிப்பு வருது. அதுல கூடுதல் கவனம் எடுங்க. வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவங்க அந்த நாட்டு சட்டத்திட்டத்தை மதிச்சு நடக்கிறதும் உங்களுக்கு ரொம்ப அவசியமாக இருக்கு. அதை பார்த்து புரிஞ்சு நடந்துக்கிட்டீங்கன்னா நல்லது நடக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள், ஹையர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்புல தவறான அணுகுமுறையை கடைபிடிச்சு சில சிக்கல்ல மாட்டிக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால நேர்மையான முறையில் படிங்க, நேர்மையான முறையில் ப்ராஜெக்ட் பண்ணுங்க, நேர்மையான முறையில் உங்க பிஹெச்டி தீசிஸ் அமைச்சுக்கோங்க. அதெல்லாம் தான் உங்களுக்கு பாதுகாப்பு. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க பின்பற்ற வேண்டிய தெய்வம் முப்புடாதி அம்மன். முப்புடாதி அம்மன் வழிபாடு நிறைய நன்மைகள் உங்களுக்கு தரும். கும்பராசி அன்பர்களே, கும்பராசிக்காரங்களுக்கு சந்திரன் 6ஆம் இடத்துல பயணத்தை துவங்கி உங்க பாக்கியஸ்தானம் வரைக்கும் போகிறார். இதுல என்ன ஒரு நன்மை பாருங்க, நமக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். அது ஒரு நன்மை. உடம்புல கொஞ்சம் கேஸ்ட்ரிக் ட்ரபிள் கொடுக்கும், சிலருக்கு ஸ்கின் ப்ராப்ளம் கொடுக்கும். இந்த வாரம் அந்த அமைப்புகள் இருக்கு. பெண்களுக்கு மிக உயர்வுகள் தேடி வரும். கணவன் மனைவிக்கு இடையில ஒரு அந்யோன்யம் இருக்கும். நிறைய பேருக்கு புதுசா சொத்து வாங்குற யோகம் இப்ப கூடி வரும். நீங்க விரும்புற நகை வாங்கக்கூடிய யோகம், நீங்க விரும்புற சொத்து வாங்குற யோகம், அதெல்லாம் கும்பராசிக்காரங்களுக்கு கூடி வருது. எல்லாம் இருக்குங்க. சனி வக்கரமா இருக்கு. சனி எங்க வக்கரமா இருக்கு? உங்க ராசியில. அவர் யாரு? உங்க ராசிநாதன். அதை புரிஞ்சுக்கிடணும். அப்ப சனி வக்கரமா இருக்காருன்னா நாம எடுக்கக்கூடிய ஒரு முயற்சி, இல்லை நம்ம சிந்திக்கக்கூடிய சிந்தனை, இதெல்லாம் 1க்கு 2 முறை யோசிச்சு சரியான பாதையில தான் போய்கிட்டு இருக்கோமா அப்படின்னு பார்த்து நம்ம இறங்கணும். அவசரப்பட்டு ஒரு அது இன்வெஸ்ட்மெண்டா இருக்கட்டும், அது பேசுற பேச்சா இருக்கட்டும், எதுவா வேணாலும் வேலை தேடுற முயற்சியா இருக்கட்டும், எதுலையும் அவசரப்பட்டு இந்த முடிவும் எடுக்கக்கூடாது. ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கிடணும். பெண்களுக்கு மிக மகிழ்ச்சியான நேரங்கள். நல்லா இருப்பீங்க. நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்கு தேடி வரும். பிஸ்னஸ்ல தேவையான கடன் உதவி இப்ப கிடைக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் மாசாணி அம்மன். பொள்ளாச்சி ஆனைமலை மாசாணி அம்மனை வழிபடுங்க. எனதருமை மீனராசி அன்பர்களே, மீனராசிக்காரங்களுக்கு ரொம்ப அருமையான நேரங்கள். 5ஆம் இடத்துல சந்திர பகவான் பயணத்தை துவங்குறாரு. அங்க ஏற்கனவே சூரியனும் புதனும் உட்கார்ந்துருக்காரு. அப்போ ஒரு பகைமை ஒன்று நட்பாக மாறக்கூடிய ஒரு நல்ல யோகம் இருக்கு. பொதுவாகவே மீனராசிக்காரங்களுக்கு சில எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகாம இருக்கு. ஒரு நல்ல வேலை வேணும்னு முயற்சி பண்றீங்க, அதுல ஒரு தடை நின்றுகிட்டு இருக்கு. பிசினஸ்ல நல்லா பண்ணலாம், கடுமையா உழைக்கிறீங்க, ஒரு லாபத்தை காண முடியலையேன்னு உங்களுக்கு வருத்தம் இருக்கு இல்லைங்களா? இப்ப கடன் தொல்லை ஒண்ணு இருந்திருக்கும் பாருங்க. அந்த கடன் ஒண்ணு நீங்க நிவர்த்தி பண்ண போறீங்க இந்த வாரம். கடன் தொல்லை ஒண்ணு உங்களை விட்டு விலக போகுது. கடன் விஷயம் சமாதானத்தில் முடியக்கூடிய ஒரு நேரம். குலதெய்வத்துடைய அனுக்கிரகம் கிடைக்கக்கூடிய நேரம். நல்ல குலதெய்வ வழிபாடு போய் செய்திடணும்.
பெண்களுக்கெல்லாம் சூப்பரா வேலை வாய்ப்பு கிடைக்கும். ராசியில ராகு 7ல கேது இருக்கக்கூடிய இந்த நேரங்கள்ல திருமண பொருத்தம் பார்க்கும்போது எச்சரிக்கையா பாருங்க. திருமண பொருத்தத்தை திருப்தியா பார்க்கலைன்னா அங்க சிக்கல் வருது. ராசியில ராகுவும் 7ல கேதுவும் இருக்குன்னா அப்படித்தாங்க பார்க்க வேண்டியிருக்கு. உங்களுக்கு வீட்டில் உங்களுக்கு ராகு லக்கணத்துல ராகு 7ல கேதுன்னா அதே மாதிரியா உங்களுக்கு வரக்கூடிய வரனை நீங்க பார்க்கணும். மற்ற நாகதோஷத்துக்கு இந்த நாகதோஷத்துக்கு இடையில வித்தியாசம் இருக்கு. இப்படி நீங்கள் பார்த்தால் மட்டும்தான் உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் குறைவாக இருக்கிறாரு. நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவங்களா ஆயிடுது. இது நான் அனுபவத்துல பார்க்கிறேன். அதனால கொஞ்சம் கவனமாக திருமண பொருத்தம் பார்க்கும்போது நல்லா பார்க்கணும். இப்ப 3ல குருவும் செவ்வாயும் பழைய சொத்துக்களை விற்று நல்ல வருமானம் வரக்கூடிய ஒரு நேரம் உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு. பூர்வ புண்ணிய அனுக்கிரகம் கிடைக்குது. பெரிய அளவுக்கு வாழ்க்கையில முன்னேற முடியும். இது எல்லாமே நல்லா இருக்குங்க. பிசினஸ் முயற்சிகள் உங்களுக்கு சாதகமா இருக்குங்க. ஹையர் எஜுகேஷன் படிக்கிற வாய்ப்பு இந்த வாரம் நல்லா கூடி வருது. எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த வாரத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் சங்கரன் கோயில் கோமதி அம்மன். அவளை வழிபடுங்க, எல்லா நன்மைகளும் கூடி வரும். எனதருமை நேயர்களே, நமது வார ராசி பலன்கள் நிகழ்ச்சியில ஒவ்வொரு வாரமும் உங்க ராசிகளுக்குரிய பொதுவான பலன்களை நான் சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு உங்க வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரணும், ஜோதிட ஆலோசனை வேணும் அப்படிங்கிறவங்க இங்க இருக்கக்கூடிய எங்களுடைய அலைபேசி என்ன கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன்.